Hi guys. இன்னைக்கு என்ன எபிசோட் பார்க்க போறோம்? ஹெவன்லி ஸ்பிரிச்சுவல் ரூட் கல்டிவேட்டர்ஸ் எபிசோட் 1 தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ஹைடெக் சிட்டியை தான் காட்டுறாங்க. நியூஸ் சொல்றவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க, சீனாவில் ஒரு பழங்கால கோட்டையில போய் ஆராய்ச்சி பண்ணதுல பலவிதமான ஸ்க்ரோல்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இருக்கும்போது அங்க யாரோ எகிரிகுச்சி உள்ள வர மாதிரி தான் காட்டுறாங்க. அங்க இருந்து எடுக்கப்பட்ட முக்கால்வாசி புக்கை திருடுறதுக்காக தான் உள்ள வந்திருக்கான். அதே நேரத்தில் ஒன் லெவல்ல பவர்ஃபுல்லா இருக்கிற ஒரு புக்கை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு தான் அவனும் வரான். பாம்பு வெடிச்ச சத்தத்தை கேட்டு அங்க இருந்த காட்ஸ் எல்லாருமே அங்க பாம்பு வெடிச்ச சத்தத்தை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த லேபுக்குள்ளேயும் அலாம் சவுண்ட் அடிக்க ஆரம்பிக்குது. எல்லாருமே அங்கே என்னாச்சுன்னு சொல்லி ஓடிட்டு இருக்காங்க. அங்கே இருக்க எல்லா சயின்டிஸ்டும் ஓடிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் ஒரு சயின்டிஸ்ட் மட்டும் உள்ள இருக்காரு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே திருட வந்திருக்க அந்த திருடன் தான். அவனும் கூலாக நின்று காஃபி குடிச்சிட்டு இருக்கு. அவனும் அந்த ஹெவன்லி லெவலில் பவர்ஃபுல்லாக இருக்க ஸ்க்ரோலுக்கு நோக்கி தான் போயிட்டு தன்னோட கையில் தண்டர் கிளவுஸை மாட்டிக்கிட்டு அதை எப்படியாவது போய் ஓப்பன் பண்ணி ஆகணும், ஓப்பன் பண்ணி அந்த ஸ்க்ரோல் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அதை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அங்கே இருக்க ஷீல்டெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறனால அவனால் ஒன்றுமே பண்ண முடியல. அவனை சுற்றி லேசர் பீம்ஸ் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அவன் டச் பண்ணனால அவனை புரிஞ்சுக்கிறான், இது நம்ம இந்த க்ளவுஸ் போட்டுருக்கனால தான் சொல்லி அந்த க்ளவுஸ் எல்லாத்தையும் கழட்டி ரிமூவ் பண்ணி போட்டு தன்னோட கையால் அதை எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவனும் நினச்ச மாதிரி அதை கையில் எடுத்துடுறான். அந்த ஸ்க்ரோலை கரெக்டாக அவன் கைக்கே வந்துடுது. அவன் அதில் கையை வச்சதுமே அதுலேருந்து கோல்டன் கலர் ஒரு வெளிச்சத்தோட அது அந்த புக்கு ஓப்பன் ஆக ஆரம்பிக்குது. சோல் ஃபுல்லாகவே அவனே சுற்றி சுற்றி கவர் பண்ணிட்டு இருக்கு. திடீர்னு அதுலேருந்து ஒரு சோல் உருவமே வருது. அந்த சோலை பார்த்துட்டு யார் நீ, பார்க்கறதுக்கு என்ன மாதிரியே இருக்கே, யார் நீ அப்படின்னு சொல்லி அந்த சோல் கிட்ட கேட்டுட்டு இருக்கான். எனக்கு இப்போ ஒரு உடம்பு தேவைப்படுது, அதுக்கு நான் உடம்பு தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அதோட அந்த சீனை கட் பண்ணி அங்கே ஒருத்தன் பாம்புக்கு பயந்துக்கிட்டு வேகமாக ஓடிட்டு இருக்கான் அவங்களே காப்பாற்றிக்கிறதுக்காக. அவள் தான் இந்த ஸ்டோரியோட ஹீரோ பெங்மிங். ஹீரோவை வச்சுட்டு இந்த ஸ்னேக் ரொம்பவும் பவர்ஃபுல்லாக இருக்குது, நம்மளால் நார்மலாக சண்டை போட்டாலாம் இது கூட ஜெயிக்க முடியும், இதை ஏதாவது சொல்லி தான் ஏமாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எனக்கு ரெக்க இருக்குது, நான் இப்போ பறக்க போகிறேன், அவனால் எப்படி பிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னதான் அந்த பாம்பை நம்பிட்டு வந்து டக்குன்னு கீழே விழுந்து பார்த்துட்டு வந்து நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு ரொம்ப நக்கல் பண்ணி சிரிச்சிக்கிட்டு இருக்கான். அது சிரிச்சிட்டு இருக்கும்போதே அங்கே இருக்க மலை மேலே தான் நின்றுட்டு இருக்கான். அந்த மலை சரிஞ்சு அவனும் கீழே விழ ஆரம்பிக்கிறான். அங்கே கீழே விழுந்துட்டு இருக்கும்போது மரக்காயெல்லாம் இருக்குது, மரக்காயில் பிடிச்சிக்கிட்டு டக்குன்னு நின்றுறான். கீழே விழாமல் முழுசாக அந்த மரக்காயில் நின்று இல்லை வேலை நம்ம எப்படியோ பெரிய ரிஸ்க்லேருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினச்சிட்டு இருக்கான். மனசில் நினச்சிட்டு இருக்கும்போது மேலே ஒரு செடியில் எனர்ஜி மாதிரி பவுன்ஸ் ஆகிட்டு இருக்கு. அது என்னதுன்னு நம்ம ஹீரோவும் பார்த்துக்கிட்டு அதை போய் தான் எடுக்க போகிறான். அங்கே பக்கத்தில் மேலே ஏறி போயிட்டு இருக்கிறான். அவனுக்கு எட்டலனாலும் கஷ்டப்பட்டு எப்படியோ வழியாக எடுத்துறான். அதை நம்ம ஹீரோ கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இது என்ன இன்னும் மின்னிக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ எதுவாக இருந்தால் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி அதை வாய்க்குள்ள போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடறான். திரும்பவும் அந்த ஃப்ரூட்டை சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோலையும் சுத்தமாக முடியல, ரொம்பவும் தலையெல்லாம் சுற்றிக்கின்னு வர மாதிரி தான் இருக்குது. அதனால ரொம்பவும் இதுவாக ஆரம்பிக்கிறான். அவனோட கல்டிவேஷன் கோரும் ரொம்பவும் பெயின் கொடுக்க ஆரம்பிக்கும். ஹீரோ கண்டிப்பாக நான் செத்து தான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லி வேகமாக கத்துறதுனால அங்கேருந்து வர ஹெக்கோ அந்த பாம்புக்கும் கேட்டுருது. அந்த பாம்பு அவனை நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்காக வேகமாக நம்ம ஹீரோ கிட்ட வந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் நம்ம ஹீரோவில் சுத்தவும் முடியாமல் மயக்கம் பெற டக்குன்னு கொஞ்சம் உஷாராயிட்டு அந்த மரத்தை கிளையிலே தொங்கிக்கிட்டு அந்த பாம்பை அந்த பாறையில் போய் மோத வச்சிடறான். நம்ம எப்படியாவது இந்த ஸ்னேக்கிட்ட தப்பிச்சு போயிடணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே இருக்க வயரில் தப்பிச்சு போயிட்டு இருக்கான். அதே இடத்துல அவனோட பாடியில் கோல்டன் கலராக மின்ன ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அது அவன் சாப்பிட்ட அந்த பீல் தான் அவனோட பாடியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்குது. அதனால அவனே ஃபீல் பண்ணுறான் நம்ம பாடின்னு இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் அவனால் சுற்றி இருக்கிற தூரத்தில் இருக்கிற விஷயத்த கூட சீக்கிரமாக கிட்டே பார்க்குற மாதிரி ஈஸியாகவே இருக்குது எல்லாமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே அந்த பாம்பும் திரும்ப அட்டாக் பண்ண வருது. இந்த பாம்பு நம்மளை விடாதோ அப்படின்னு நம்ம ஹீரோவும் அதை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனும் ஃபுல் பவரையும் போட்டு அதை போட்டு அடின்னு அடிச்சிடறான். அதுலேயே அது மட்டும் ஆயிடுது. அதோட நம்ம ஹீரோ படுத்துருக்க மாதிரி தாங்க. இந்த மாதிரி ஜெட் பாட்டிலாம் பணக்காரங்கிட்ட தானே இருக்கும், இது எப்படி இந்த ஸ்னேக்கோட வயிற்றுக்குள்ளே இருக்குன்னு சொல்லி அதை பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு இருக்கும்போது யாரோ அங்கே வர மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோவும் யாரோ வராங்க அப்படின்னு சொல்லி அங்கே நேர்ந்து அதில் வந்துட்டு இருக்க அந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிக்குது, நாங்கள் ரொம்ப காலமாகவே இந்த டார்லிங் சிட்டியில் தான் இருக்கோம், இங்கே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, பீஸ்ட் ரொம்பவும் பவர்ஃபுல்லாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து இருக்கு. 2 பேர் நின்றுட்டு இருக்குங்க. வா வெளியில் அப்படின்னு சொல்லி அந்த ரோபோட்டை வெளியில் வரக்குது அந்த சின்ன பொண்ணு. நீங்கள் உங்களை தவிர வேறு யாராவது இருக்காங்களான்னு ஸ்கேன் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்க எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி பார்க்குது. அதில் நம்ம ஹீரோ போட்டிருக்க அந்த டாலர் தெரியாததுனால அதனால சுத்தமாகவே தாங்கிக்க முடியல. அதுலேருந்து வர எனர்ஜிஸ் அது மயங்கி கீழே விழுந்துருது. அதே நேரத்தில் நம்ம ஹீரோக்கு ரொம்பவும் தலைவலிக்க ஆரம்பிக்குது. அவனோட கான்சியஸ் உள்ள 5 விதமான ஸ்பிரிட் பவரில் எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணிட்டு நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணுங்க இருக்க திசையை நோக்கி பார்க்குறான். அந்த இடத்துல அங்கே இருக்க அந்த ரோபோட் வெடிக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு போய் அந்த பொண்ணை பொண்ணுக்கு அதை காப்பாற்றினது கூட பெருசாக தெரியல. நீ என்ன சட்டை போடாமல் இப்படி தான் ஒரு பொண்ணு முன்னாடி வந்து நிற்பியா அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்கு. இப்போ அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணையும் விட்டுறா. நம்ம ஹீரோவும் அங்கே மயங்கி விழுந்துறா. அந்த குட்டி பொண்ணும் அங்கே வந்துட்டு நான் இன்னைக்கு கொல்லாமல் விட மாட்டேன் சிஸ்டர், உன்னையே காயப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கு. ஆப்போசிட்ல இருக்க பொண்ணு எல்டர் சிஸ்டர் நிறுங்க அப்படின்னு சொன்னதா நம்ம ஹீரோ கண் முழிக்கிற மாதிரி தான் கட்டுறாங்க. திரும்பவும் நம்ம ஹீரோ கண் முழிச்சிட்டு இது யாரோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோ சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ நமக்கு வந்ததெல்லாம் கனவு தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனே கிள்ளி பார்த்துட்டு இருக்கான். அதோட சரின்னு வெளில வந்தால் நம்ம ஹீரோட தாத்தாவை போட்டு ஒருத்தன் அங்கே அடிச்சுக்கிட்டு இருக்கான். வேறு லெவலில் போட்டு சரியான அடி அடிச்சிட்டு இருக்கான். அவங்களும் வேணான்னு கத்திட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து அங்கே இருந்தவனை அடிச்சு தூக்கி அவனு சொல்ல ஆரம்பிக்கிறேன், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஜுவாங் ஃபேமிலியோட மெம்பர்ஸே நீ அட்டாக் பண்ணி இருந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு அவ்வளோ தைரியமா அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண திரும்ப வரும். நம்ம ஹீரோ மேலே ஒரு ஸ்பிரிச்சுவல் பேப்பர்ஸ் மாதிரி இருக்குது, அதை யூஸ் பண்ணி தான் அட்டாக் பண்ண போகிறான் அவனும். இன்னைக்கு நீ சாக போகிறன்னு சொல்லிட்டு அவனோட கையில் பவர்ஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணுறான். நம்ம ஹீரோவும் கையால் தான் நார்மலாக ஒரு பஞ்சு விடுறான். ஆனால் அதுக்கே அவன் பென்சில் தான் போகிறான். அவனும் கையில் கத்தி எடுத்துகிட்டு நம்ம ஹீரோவை திரும்ப அட்டாக் பண்ணுறதுக்காக வந்துக்கிட்டு இருக்கான். ஆனாலும் நம்ம ஹீரோவும் அதுலேருந்து டேச் பண்ணிவிட்டு அங்கே கீழே இருக்க ஒரு பெரிய பாறையை தான் தூக்கி அவனை அட்டாக் பண்ணுறான். அவனும் தடுக்கிறான், ஆனாலும் முடியல அவனால்.
பின்னாடி தூக்கி எறியப்படுறான். அதனால நம்ம ஹீரோ அந்த பாறையை தூக்கிட்டு வந்து வேணாம் நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் சொல்லிடுறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, யங் மாஸ்டர் ஜுவாங் அவனை அட்டாக் பண்ணிடாத, அவனை அட்டாக் பண்ணா ஜுவாங் ஃபேமிலியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட தாத்தாவும் இது உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மாதம் இந்த மாதத்துக்கான காசு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட காசை எடுத்து கொடுக்குறாரு. அதை வாங்கிட்டு நம்ம ஹீரோட தாத்தாவை தள்ளி விட்டு ஓடிடுறான். நம்ம ஹீரோ அதோட அந்த சீன் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ அவங்க தாத்தாக்கு வந்து மெடிசன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான், ரொம்ப அடிபட்டு இருக்கனால. எனக்கு ஒன்றும் இல்லை, நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட தாத்தாவும் சொல்லிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் நம்ம ஹீரோடும் சொல்கிறான், நம்ம கையில் காசு இல்லைங்கிறதுக்காக தானே இவங்க எல்லாம் இப்படி புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க, நான் அவங்க எல்லாத்தையும் சும்மா விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோட தாத்தாவும், நீ அவனை பழி வாங்கினா அதுக்கு நீ ஒரு இடத்துக்கு போய் அவனை என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட தாத்தாவும் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஜுவாங் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இம்மோட்டல் ஃபேமிலியை தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க, அவங்க தான் எல்லா விதமான சப்போர்ட்டும் உங்களுக்கு கொடுக்குறது, நீயும் இம்மோட்டல் ஃபேமிலியோட போய் ஒரு ஸ்டூடெண்ட்டாக நீ போய் ஜாயின் பண்ண அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட தாத்தாவும் சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இது ஹீரோட தாத்தா இல்லை, ஹீரோட அப்பா மாற்றி சொல்லி ஹீரோட அப்பாவும் என் பேக்கெட்டில் இருக்குது அதை எடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் அதுலேருந்து பேக்கெட்லேருந்து கைவிட்டு எடுத்து இதுதான் அந்த இம்மோட்டல் செக்டரோட இது இம்பார்ட்டண்டான மராட்டியல் ஆர்ட்ஸ், அங்கே நீங்கள் போனால் அங்கே கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே கிளம்பி போயிட்டு இருக்க மாதிரி தான் காட்டுறாங்க. ஹீரோ குதிரை வண்டியில் போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் உட்காந்துருவோம், உங்க கண்ணென்ன தெரியலையா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி நக்கல் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம ஹீரோவும் தன்னோட பவர்ஸை கேதர் பண்ணி ஒரு அட்டாக் பண்ணுறான். அதை பார்த்ததுமே பயந்துடுறான் அவனும். அதோட நம்ம ஹீரோவும் வர வேண்டிய எக்ஸாம் இடத்துக்கு வந்துடுறான். எல்லாருமே மேலே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் மேலே பார்க்குறான். மேலே பார்த்தா தான் அவங்க இந்த இம்மோட்டல் செக்டர் சேர்ந்த அந்த ஃபேமிலி சேர்த்து எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. ஹீரோக்கும் ஒரே கன்ஃபியூஷன் ஆகிடுது, இவங்க ஹாரி ஃபேமிலியா இல்லை இம்மோட்டல் ஃபேமிலியாடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஷனில் அந்த டோக்கனை பார்த்துட்டு இருக்கான். அந்த பொண்ணு குட்டி பொண்ணு அங்கே நம்ம ஹீரோ இந்த 2 பொண்ணு நம்ம அங்கே தானே பார்த்தோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. நீ வாய மூடிட்டு இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பொண்ணு கற்று அங்கே இருக்க மாஸ்டரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, நாங்கள் எங்களோட புது ஸ்டூடெண்ட்டாக தான் செலெக்ஷன் பண்ண வந்திருக்கோம், இது ஒன்றும் பெரிய லெவல் ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. இதுக்கு ரூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பிங்க் கலரில் இருக்கிற ஃப்ரூட், அந்த ஃப்ரூட்டை மட்டும் நீங்கள் பிடிக்கிட்டு வந்துட்டாலே நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அவரும் போங்க அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோலேருந்து எல்லாருமே அங்கே ஓட ஆரம்பிக்கிறாங்க, அந்த ஃப்ரூட் இருக்கிற இடத்த நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க வேகமாக. ஆனால் அந்த வழி ஃபுல்லாகவே ரொம்ப ஆபத்தான இடமா தான் இருக்குது. நம்ம ஹீரோ எதையுமே கேர் பண்ணிக்காமல் அதுலேருந்து ஈஸியாகவே எல்லா இடத்தையும் தாண்டி தாண்டி பறந்து போயிடுறான் நம்ம ஹீரோவும். அதை பார்த்துட்டு எல்லாருமே பின்னாடி வர்றாங்க ஒருத்தர். நம்ம ஹீரோ மனசில் நினச்சிட்டு இருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரொம்பவும் பவர்ஃபுல்லான பாம்புகள்லாம் இருக்குது, நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசில் நினச்சிட்டு அங்கேருந்து கிளம்புறோம். நம்ம ஹீரோ ஒரு வழியாக அந்த மரத்தை கண்டுபிடிச்சிடறோம். அந்த மரத்தில் இருந்து எப்படியோ ஒரு வழியாக அந்த ஃப்ரூட்டையும் பிடுங்கிடுறோம். ஹீரோ மட்டும் இல்லாமல் எல்லாருமே அங்கே வந்து எல்லாருமே 3/4 பேர்கிட்ட வந்து ஃப்ரூட்டை பிடிங்கிறாங்க. பரவாயில்ல, நீங்கள் எல்லாருமே ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டர்ஸும் சொல்கிறாங்க. அதோட அந்த சின்னத்தை கட் பண்ணிட்டு அவங்களோட அந்த பேலஸை தான் காட்டுறாங்க, அதாவது இம்மோட்டல் பேலஸை தான் காட்டுறாங்க. அங்கே தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து நிற்கிறாங்க. நீங்கள் எல்லாருமே செலக்ட் ஆகிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். அப்படி அதே நேரத்தில் நீங்கள் எல்லாருமே உங்களோட ரூட் பவர்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்மேஷனை ரெடி பண்ணுறாரு அவரும். அந்த ஃபார்மேஷனில் வந்து நிற்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களோட ரூட் என்னங்கிறது, அதில் ஃபஸ்ட்டு வந்து நிற்கிறவனுக்கும் ரெட்டை முத்திரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவர் தான் இருக்குது. அதே நேரத்தில் அவங்க எல்லாருமே இது சூப்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நேரத்தில் நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டிருந்த அந்த பொண்ணு தான் வந்துருந்துருக்கு. அந்த பொண்ணுக்கு டியான்லிங்கிற ரூட்டில் தான் இருக்குது. அதை பார்த்து எல்லாருமே செம்ம ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அது ரொம்ப ரேரபிளானது. அப்படியே நம்ம ஹீரோ தான் வந்து நெக்ஸ்ட் இது டெஸ்டிங்க்கு வர போகிறான். நம்ம ஹீரோ வந்து சென்டர் பிளேஸில் நின்றுறான். நம்ம ஹீரோக்கு அந்த 5 பீஸ்ட் இது வருது. அவங்களுக்கே புரியல உன்னோட ஸ்பிரிச்சுவல் ரூட் தான் என்னது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. நேரத்தில் அங்கே இருக்க பொண்ணு ரொம்பவும் கிண்டல் பண்ணிட்டு போது, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஒரு மாஸ்டர் அங்கே வராரு, சுசீரன் அவரோட பேர். அவர் அங்கே வந்துட்டு இருக்காரு. அவர் வரதை பார்த்த எல்லாருமே தலை வணங்குறாங்க அவருக்கு. அவரும் நம்ம ஹீரோ கிட்ட வருறாரு. நம்ம ஹீரோவும் தலை வணங்குறான். அவரும் நம்ம ஹீரோட கையை எடுத்து விட்டுட்டு நீ ஒன்றும் அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அதே நேரத்தில் அங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து எனக்கு என்ன பவர் தான் இருக்குன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அங்கே இருக்க எல்லா மாஸ்டர்ஸும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நல்லதுக்கு தான், எல்லா விதமான பவர்ஸும் அவருக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இது பொய்யா தான் நடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாஸ்டர்ஸும் சொல்கிறாங்க. இருந்தாலும் இல்லை, இவனோட உண்மையான ரூட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோவை மிரட்டுறாங்க. அதோட அந்த மாஸ்டர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ உண்மை தான் சொல்கிறாங்கிறத யாருமே நம்பவே இல்லை கடைசி வரைக்கும். அங்கே இருக்க எல்டர் நான் ரொம்பவும் பவர்ஃபுல்லாக ஆகணும், அதுக்கு நான் எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். அதே நேரத்தில் அவர் சொல்கிறாரு, அப்போனா நீ போக வேண்டியது ஸ்பிரிச்சுவல் வேலி, அங்கே போனால் மட்டும்தான் உனக்கான தேவையான எல்லா விதமான இன்க்ரீடியன்ஸும் கிடைக்கும். அதே நேரத்தில் நீ ரொம்பவும் கல்டிவேஷனில் பவர்ஃபுல்லாக மாற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் கண்டிப்பாக நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கான். அவனோட டோக்கன்ஸை வச்சு அது மூலமாக அந்த டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே வரான். அவருக்கு சத்தம் வந்ததும் அவரும் உள்ளே இருக்க ஒரு எந்திரிச்சு உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அதே நேரத்தில் அவர் நம்ம ஹீரோ உள்ளே போகிறான். உள்ளே போனதும் இதுதான் பெரிய டொமைன், ரிஃபைன் பண்ணுறது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாரு. நம்ம ஹீரோ ஓகேன்னு சொல்லிக்கிறோம். ஓகே கைஸ், இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்த்துக்கலாம். பை கைஸ். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இந்த எபிசோடு கொஞ்சம் முக்கியமாக தான் அடுத்தடுத்து வரப்போகிற எபிசோட்ஸ்லாம் சும்மா தரமாக இருக்கும் கைஸ். வெயிட் பண்ணி பாருங்கள். பை கைஸ்.